லட்சக்கணக்கான 10ஆம் வகுப்பு மாணவர்கள் இன்றைக்கு காலையில் தேர்வு எழுத செல்ல போகிறீங்க. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இதயம் கனிந்த நல்வாழ்த்துக்கள். கண்டிப்பாக தேர்வில் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கணும். உங்களுடைய வாழ்க்கையில் இந்த தேர்வு மிகப்பெரிய திருப்புமுனைகளை கொண்டுகிட்டு வரணும் அப்படின்னு வாழ்த்து செய்திகளை தெரிவிச்சுக்கிறேன். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு அப்படிங்கிறது மாணவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய மிகப்பெரிய முதல் தேர்வு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இந்த தேர்வை நினச்சி பயம் பல பேர் மனதுக்குள்ளே இருக்கலாம். ஏன் அப்படின்னா பப்ளிக் எக்ஸாம் நிறையா பேர்த்தோடு எழுத போகிறோம், பேப்பர் வெளியே திருத்த போகிறாங்களாமா அப்படின்னெல்லாம் உங்களுக்குள்ள பயம் இருக்கும். அப்படியெல்லாம் பயம் உங்களுக்கு தேவையில்லை. இது வரைக்கும் நீங்கள் எழுந்த தேர்வுகள் எல்லாத்தையுமே உங்களுடைய பள்ளி அளவில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் திருத்தி உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அதனால் உங்கள் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸோட உங்கள் ஸ்கூலில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸோட நீங்கள் போட்டி போட்டிருப்பீங்க. அதை பற்றின பயம் பெருசாக உங்களுக்குள்ளே இருந்திருக்காது. இன்றைக்கி மிகப்பெரிய அளவில் எழுத போகிறோம், இதற்கான ஏற்பாடுகள்லாம் பெரிதாக இருக்குது அப்படிங்கிறதுனால உங்களுக்குள்ள சின்னதாக ஒரு பதட்டம் வரும். சில மாணவர்களுக்கு பிற பள்ளிகளில் போய் எழுதக்கூடிய சூழல் கூட ஏற்பட்டிருக்கும். நீங்கள் படித்த பள்ளியில் இல்லாமல் வேற ஒரு பள்ளிக்கு போகக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கும். அந்த மாற்றமே உங்களுக்குள்ள ஒரு புதுவித உணர்வை ஏற்படுத்தியிருக்கும். இதெல்லாம் நீங்கள் அச்சப்பட வேண்டிய அவசியமே இல்லை. வகுப்பு தேர்வுக்கும் இந்த தேர்வுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் அப்படிங்கிறது எதுவுமே இல்லை. இது தமிழ்நாடு முழுக்க ஒரே நேரத்தில் இந்த தேர்வு நீங்கள் எல்லோரும் எழுத போகிறீங்க அப்படிங்கிறத தவிர்த்து பெரிய மாற்றம் எதுவுமே இல்லை. எப்படி மற்ற தேர்வுகளுக்கு தயாராகி போயிருப்பீங்களோ அதே போல் சின்சியராக இந்த தேர்வுக்கும் தயாராகி போகணும். இதில் எடுக்கக்கூடிய மதிப்பெண்கள் உங்களுடைய 10ஆம் வகுப்பு இறுதி மதிப்பெண்களாக இருக்க போகுது. இந்த தேர்வில் நீங்கள் எந்த விதமான முறைகேட்டிலையும் ஈடுபட்டுறக்கூடாது. அதாவது விளையாட்டுத்தனமாக கூட அருகில் இருக்கக்கூடிய மாணவனை அழைக்கிறதோ, ஒரு பொருள் கடன் வாங்குறதோ, இந்த மாதிரியெல்லாம் இருக்கக்கூடாது. உங்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையுமே கையோடு கொண்டுக்கிட்டு போயிருங்க. உங்களை நிறையா வாட்ச் பண்ணுவாங்க. அதனால் விளையாட்டுத்தனமாக செஞ்சு உங்களுடைய வாழ்க்கையில் எந்த விதமான சிக்கலையும் ஏற்படுத்திக்க வேண்டாம். கண்டிப்பாக எல்லாருமே நல்லா படிச்சிருக்கீங்க. எல்லாருக்குமே சென்டம் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. உங்களால் சென்டம் எடுக்க முடியும். சரி, தமிழ் எக்ஸாமில் இன்றைக்கி நீங்கள் என்ன செஞ்சால் சென்டம் உங்களுக்கு கன்ஃபார்மாக கிடைக்கும் அப்படின்னா, கண்டிப்பாக ஒற்றுப்பிழைகள் இருக்கக்கூடாது, எழுத்து பிழைகள் இருக்கக்கூடாது, இலக்கண பிழை இருக்கக்கூடாது. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நீங்கள் ரொம்ப கவனமாக பார்க்கணும். மிக முக்கியமாக நம்முடைய தாய்மொழியில் நம்ம இந்த தேர்வை எழுத போகிறோம் அப்படிங்கிறதுனால இதில் தவறு இல்லாமல் எழுதணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். தேர்வு எழுதும்போது நீங்கள் 2-3 கட்டங்களாக தேர்வு விடைகளை பிரிச்சுக்கிங்க. முதல் பகுதி 100% தெரிஞ்சதாகும். அடுத்தது கொஞ்சம் டவுட்டாக இருக்கக்கூடிய கொஷினையும், கடைசியாக அட்டன் பண்ணி ஆக வேண்டிய கொஷின்ஸையும் பிரித்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக கொஷின் பேப்பரை வாங்கின உடனே கொஷினை முழுசாக படித்து பாருங்கள். என்ன கேட்டிருக்காங்க, இதற்கு என்ன பதில் வரும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு பதிலளிக்க ஆரம்பிங்க. வினா எண்களை தவறாமல் போடுங்க. ஒரு மதிப்பெண் வினாக்கள் எழுதும்போது விடை குறியீட்டோட விடை எழுதுங்க. அப்போ தான் உங்களுக்கான முழு மதிப்பெண்கள் கிடைக்கும். இந்த தேர்வை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்திலிருந்து இறுதி வரைக்கும் ஒரே சீராக எழுதுங்க. ஏன்னா நேர பற்றாக்குறை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. பெரிய வினாக்கள் எழுதும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். கட்டுரை வினாக்களாக எழுத வேண்டியிருக்கும். கூடுதல் பக்கங்கள் எடுக்கும், கூடுதல் நேரம் எடுக்கும். அதனால் எங்கெங்கெல்லாம் நேரத்தை உங்களால் மிச்சம் பண்ண முடியுமோ, வேகமாக ஆன்சர் பண்ண முடியுமோ அங்கெல்லாம் விரைவாக ஆன்சர் பண்ணிவிட்டு பெரிய வினாக்களுக்கான டைமை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்ட்டா நிச்சயமாக உங்களால் 95க்கும் மேற்பட்ட மதிப்பெண்களை ரொம்ப எளிதாக எடுக்க முடியுங்கிறத சொல்கிறேன். ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் நிறையா வரும். ஸோ அதனால் இதெல்லாமே டீச்சர் சொல்லி இன்னும் படிச்சிருப்பீங்க. அந்த வினாக்களோட தேர்வுக்கு தயாராக போங்க. கண்டிப்பாக ஜெயிச்சுட்டு வரலாம். ஆல் தி பெஸ்ட்.